வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உக்ரைனுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. இந்த சுற்றுப்பயணத்திற்கு பிறகு உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா முக்கியமான ரோலை பிளே பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. இதனை தொடர்ந்து பிரிக்ஸ் நாடுகளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்களுடைய மீட்டிங் ரஷ்யால வச்சு நடைபெற்றது. இந்த மீட்டிங்ல இந்தியாவின் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் கலந்துகிட்டாரு. இந்த மீட்டிங்கோட சைட்லைன்ல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களை சந்திச்சு அஜித் தோவால் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காரு. இந்த பேச்சுவார்த்தை தான் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. அதாவது பாரத பிரதமரின் உக்ரைன் பயணத்திற்கு பிறகு இந்தியாவை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் புட்டின் அவர்களை சந்திச்சு பேசுவது நிறைய யூகங்களுக்கு வழிவகை செய்யுது. அதாவது உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா ரகசியமா சில காய் நகர்த்தல்களை செய்வதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அஜித் தோவால் புட்டின் அவர்களிடம் என்ன பேசியிருப்பாரு, இந்த சந்திப்போட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்து திரு அஜித் தோவால் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட பொலிட் பியூரோ மெம்பர்களை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காரு. இந்த பேச்சுவார்த்தையும் மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அஜித் தோவால் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட பொலிட் பியூரோ அமைப்பை சேர்ந்த முக்கியமான நபர்களிடம் என்ன பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காரு, இதன் மூலமா இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையிலான உறவுல என்ன மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்து சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போயிருந்த இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் மேற்கத்திய ஊடகங்களை கதற விட்டிருக்காரு. திரு ஜெய்சங்கர் அவர்களிடம் பிரிக்ஸ் கூட்டமைப்பு குறித்து ஒரு வில்லங்கமான கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்காரு. ஜெய்சங்கர் கொடுத்த பதிலடி என்ன, தற்போது திரு ஜெய்சங்கர் அவர்களோட பதிலுக்கு பின்னாடி மேற்கத்திய ஊடகங்கள் இப்ப எப்படி கதறி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியாவின் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் அவர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களை சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டான்டினோவாஸ்கஸ் பேலஸ்ல வச்சு சந்திச்சாரு. திரு அஜித் தோவால் அவர்கள் திரு புட்டின் அவர்களை தனிமையில் சந்திச்சு இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்காரு. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் அவர்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரிக்ஸ் நாடுகளோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்களோட கூட்டத்தோட சைட்லைன்ல சந்தித்து சில முக்கியமான விஷயங்களை பகிரும்படி சொன்னதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது ஆகஸ்ட் மாதம் பாரத பிரதமர் உக்ரைன் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. இந்த சுற்றுப்பயணம் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான போரை முடிவு கொண்டு வருவதற்கான முதல் படி அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வந்தாங்க. தற்போது அதற்கான சாத்திய கூறுகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது திரு மோடி அவர்கள் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோடு நடத்திய பேச்சுவார்த்தை குறித்து அஜித் தோவால் அவர்களை புட்டின் அவர்களிடம் விளக்கும்படி கட்டளையிட்டிருக்காரு. அஜித் தோவால் அவர்கள் புட்டின் அவர்களை சந்தித்து மோடி அவர்கள் ஜெலன்ஸ்கியோடு பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது தான் அவரோடு தான் இருந்ததாகவும் ஜெலன்ஸ்கியோடு 2 நபர்கள் இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கியோடு நடந்த பேச்சுவார்த்தைக்கு தான் ஒரு ஐ விட்னஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஜெலன்ஸ்கியோடு நடந்த பேச்சுவார்த்தையில பகிரப்பட்ட முக்கியமான விஷயங்களை தற்போது புட்டின் அவர்களிடம் அஜித் தோவால் அவர்கள் சொல்லியிருக்காங்க. திரு மோடி அவர்கள் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்த பொழுது எந்த விஷயத்தையும் யுத்தத்தின் மூலமா சரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரஷ்யா மற்றும் உக்ரைன் பேச்சுவார்த்தையை தொடங்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்தியா எந்த உதவியும் செய்வதற்கு தயாரா இருப்பதா ஜெலன்ஸ்கிக்கு பாரத பிரதமர் உறுதி கொடுத்ததா அஜித் தோவால் புட்டின் அவர்களிடம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரஷ்யா மற்றும் உக்ரைன் இன்னும் நேரத்தை வீணடிக்காம பேச்சுவார்த்தை மூலமா
மூலமா யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஜெலன்ஸ்கியிடம் பாரத பிரதமர் சொன்னதா அஜித் தோவால் புட்டின் அவர்களிடம் சொல்லியிருக்காரு. இதனைத் தொடர்ந்து இந்தியன் நேஷனல் செக்யூரிட்டி அஜித் தோவால் அவர்களிடம் அடுத்த மாதம் ரஷ்யால நடக்க உள்ள பிரிக்ஸ் நாடுகளுடைய மீட்டிங்ல பாரத பிரதமர் கலந்து கொள்ளணும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்காரு. இதிலிருந்து உக்ரைன் ரஷ்யா போர முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்தியா தற்போது அதிக முனைப்புடன் செயல்படுவது மிக தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுக்கு தெரியாம ரகசியமா இரு நாடுகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகளை நடக்க வச்சு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா முயல்வதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா போர் முடிவதை விரும்பல. இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைய இந்தியா ரகசியமா நடத்துவதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அஜித் தோவால் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களோட நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு குறித்து பேசப்பட்டதா ஜெனரலா ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு. இதிலிருந்து ரஷ்ய அதிபருடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில என்ன விஷயங்கள் பகிரப்பட்டது அப்படிங்கறத ரகசியமா வச்சிருப்பத ரஷ்யா மற்றும் இந்தியா விரும்புவது ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால பாரத பிரதமருடைய ரஷ்ய பயணத்திற்கு பிறகு உக்ரைன் ரஷ்யா போர் கூடிய விரைவில் முடிவுக்கு வரும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்து திரு அஜித் தோவால் சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் வாங் யிய சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு. இந்த பேச்சுவார்த்தையின் போது சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட பொலிட் பியூரோ அமைப்பை சேர்ந்த முக்கியமான நபர்கள் இருந்தாங்க. இந்த சந்திப்பின் போது திரு அஜித் தோவால் அவர்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான பைலேட்டரல் ரிலேஷன் மறுபடியும் தொடங்கணும்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இருந்து முற்றிலும் படைகள் திரும்ப பெறப்படணும். அது மட்டும் இல்லாம எல்லையில அமைதி நிலவினால் மட்டுமே இரு நாடுகளுக்கும் இடையிலான பைலேட்டரல் ரிலேஷன் தொடங்கும். அப்படி இல்லைன்னா இதே நிலைதான் தொடரும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் திரு அஜித் தோவால் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதிலிருந்து சீனா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியை மதித்து நடந்தால் மட்டுமே சீனாவுடன் ஒழுங்கான பைலேட்டரல் ரிலேஷன் இருக்கும் அப்படிங்கறத தெளிவுபடுத்தியிருக்காரு. இரு நாடுகளுக்கும் இடையில் போடப்பட்ட ஒப்பந்தங்களை மதித்து நடக்கணும். அப்பொழுதுதான் சீனாவுடனான உறவை இந்தியா சரி செய்யும் அப்படிங்கறத மறுபடியும் திரு அஜித் தோவால் அவர்கள் சீனாவுக்கு நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு. இதிலிருந்து சீனா இந்தியாவோட நிலை என்ன அப்படிங்கறத உணர ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால மறுபடியும் எல்லையில பிரச்சனை செய்வதற்கு சீனா முன்வர மாட்டாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. திரு அஜித் தோவால் அவர்கள் இது போன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை தற்போது வெளியிட்டிருப்பதன் மூலம் வரும் காலத்துல சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்து இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் 3 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சமீபத்துல போயிருந்தாரு. இறுதியா சுவிஸ் நாட்டிற்கு திரு ஜெய்சங்கர் அவர்கள் போயிருந்தாரு. அப்பொழுது செய்தியாளர்களை திரு ஜெய்சங்கர் அவர்கள் சந்தித்த பொழுது பிரான்ஸ் நாட்டோட முன்னாள் ஐநாவுடைய பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஜெனி டேவிட் லெவி பிரிக்ஸ் கூட்டமைப்பு குறித்து திரு ஜெய்சங்கர் அவர்களிடம் சில கேள்விகளை எழுப்பினாரு. அதாவது ஏற்கனவே G20 போன்ற அமைப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பிரிக்ஸ் போன்ற ஒரு கூட்டமைப்பு எதற்கு தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பினாரு. இந்த கேள்விக்கு திரு ஜெய்சங்கர் அவர்கள் சரியான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு. அதாவது G20 கூட்டமைப்பு உருவாவதற்கு முன்னாடி G7 கூட்டமைப்பு இருக்குது. இப்போ G20 கூட்டமைப்பு உருவாகினதனால G7 கூட்டமைப்பு கலைக்கப்பட்டதா 2 அமைப்புகளுமே இருக்குது. அதே போன்று G20 அமைப்பு இருக்கும் பொழுது ஏன் பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம G20 கூட்டமைப்புல வேறு எந்த நாட்டையும் சேர விடாமல் தடுத்ததின் காரணமாக தான் வளரும் நாடுகள் தாங்களாகவே பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பை உருவாக்கி இருக்காங்க. தற்போது அந்த கூட்டமைப்பு உலகின் ஒரு வலிமையான கூட்டமைப்பா உருவெடுத்திருக்கு. போன வருடம் சவுத் ஆப்பிரிக்கால வச்சு நடைபெற்ற பிரிக்ஸ் கூட்டத்துல பிரிக்ஸ் கூட்டமைப்பை விரிவுபடுத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டது. இதனை தொடர்ந்து ஈஜிப்ட், ஈரான், UAE, சவுதி அரேபியா, எத்தியோப்பியா போன்ற நாடுகள் பிரிக்ஸ்ல இணைஞ்சாங்க. மேலும் பல நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்புல இணைவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மேற்கத்திய நாடுகள் G7 கூட்டமைப்புல யாரையும் சேர விடாமல் தடுத்ததின் காரணமாக தான் இது போன்ற ஒரு கூட்டமைப்பை வளரும் நாடுகளாகிய நாங்கள் உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு
அப்படின்னு திரு ஜெய்சங்கர் அவர்கள் நெத்தியில அடிச்ச மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. அதோட விடாமல் மேற்கத்திய நாடுகள் ஏன் பிரிக்ஸ் கூட்டமைப்பு குறித்து பேசும் பொழுது இவ்வளவு இன்செக்யூரா ஃபீல் பண்றீங்க அப்படின்னு அவர்களை நோக்கி திரு ஜெய்சங்கர் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. அந்த பிரஸ் மீட்ல இருந்த பலர் திரு ஜெய்சங்கர் அவர்களோட பதிலை கேட்டவுடன் கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் நாம் பார்த்ததிலே ஜெய்சங்கர் அவர்கள் போன்ற ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரை நாம் பார்த்ததே கிடையாது. திரு ஜெய்சங்கர் அவர்கள் பல முறை மேற்கத்திய நாடுகளுடைய முகத்திரையை கிழிச்சு எறிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியா போன்ற வளரும் நாடுகளை பல வருடங்களா மேற்கத்திய ஊடகங்கள் ஒரு அதிகார தோரணையில தான் கேள்வி கேட்பாங்க. ஆனா தற்போது திரு ஜெய்சங்கர் அவர்கள் கொடுக்கக்கூடிய பதிலடியை தாங்க முடியாம மேற்கத்திய ஊடகங்கள் தற்போது கதறி வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.